ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக ஹோம்மேட் சர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அவல், பொட்டுக்கடலை. அவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அவல், அதில் 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரணாகறதுக்காக சீரகமும் அதுக்கப்புறம் ஓமமும், இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் ஏலக்காய் 2. நம்ம ஏலக்காயில் இதில் இருக்க தோல் எடுத்துகிட்டு விதையை மட்டும் தான் போட போகிறோம். ஓகே, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ அவல் போட்டு வறுத்துக்கலாம். இது மிதமான லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும். அவல், பொட்டுக்கடலை ரெண்டையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கிங்கன்னா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்லாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம எதுவும் பாயில் பண்ண தேவையில்லை. இந்த பவுடர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு நம்ம பேபிஸ்க்கு சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ஈஸியான சாய்ஸ். ஃபுட்டு கொடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா 8 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்குமே இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். அவலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஒரு அயர்ன் ரிச் ஃபுட், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது. இது குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா தூங்குவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம், ஓமம் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கனால இது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம சேனலில் ஆல்ரெடி அரிசி பருப்பு பவுடர் வச்சு எப்படி கஞ்சி பண்ணுறது, அதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அது ஒரு ஹோம்மேட் சர்லாக். அது பார்க்காதவங்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி அது நம்ம பாயில் பண்ணணும். இந்த பவுடர் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பட் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ண தேவையில்லை. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த பவுடர் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ஏலக்காயை தோல் எடுத்துகிட்டு 2 விதை மட்டும் எடுத்துருக்கோம். இது எதுக்காகனா வாசனைக்காக நம்ம போடுறோம். இந்த சர்லாக்கு நம்ம சுகரு, சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த அவல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக உடையணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிங்கனாவே போதும். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். இதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பேனில் நல்லா ஆட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது 1 மந்த் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அவலில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அவல் கொடுக்குறனால. இப்போ இந்த இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம 1 மந்த் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி சர்லாக் தரதை விட வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த இது போட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஃபுட்டு வரும், குவான்டிட்டி வரும். 1 ஸ்பூன் போட்டிங்கனாவே நல்ல குவான்டிட்டி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது 1 ஸ்பூன் கொடுத்து பார்த்துட்டு செக் பண்ணுங்கள் ஒரு 2 டேஸ். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை டெய்லி கொடுக்கலாம். ஓகே, இந்த சர்லாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 2 ஸ்பூன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம்
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைல். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.